நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விதமான திகில், அந்த எல்லை சத்தம் கூட அவங்கள ஒரு திகிலடி செய்யும். ஒரு பதப்பதப்பு, ஒரு மாதிரி எப்பவுமே பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த சத்தம் கேட்டாலும் ஐயோ நமக்கு விரோதமாக வந்துட்டாங்க சத்ரு, இப்படித்தான் எல்லா சத்தம் கூட அவங்களுக்கு ஒரு பயத்தை திகிலை உண்டாக்கும் என்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். சிலவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் பயம், போலீஸ் வண்டி சத்தம் கேட்டால் பயம், இப்படி ஒரு சிலருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். அதேமாதிரி தான் சில ஜனங்களுக்கும் எல்லா சத்தம் கூட உங்களை பயத்தை உண்டாக்கும் என்று ஆண்டு சொல்லு, திகிலை உண்டாக்கும் என்று ஆண்டு சொல்லு. காரணம் யார்? நீங்கள் மீறி போனது நிமித்தமாக, என் சத்தத்தை கீழ்ப்படியாத நிமித்தமாக. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தால் ஒரு திகில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டளை இடுவார். இதை உணர்ந்து கத்தர் ஆசீர்வாதத்தை. நல்லா பெற்றுங்களா?